வெல்கம் டு ஹாக்வர்ட்ஸ் லோர் தமிழ். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாங்களே இதை தமிழ்ல பார்த்துட்டு உள்ள வரோம். இதை நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியோர்களே, நம்ம சேனல்ல போற வீடியோக்கெல்லாம் இவங்கள மாதிரியே உங்களோட ஆதரவை தருவீங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு. வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாரியும் ராணும் வந்து எவ்ரி ஃப்ளேவர் பீனை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயின் வந்து ஒரு கண்ட்ரி சைடை விட்டுட்டு காடு மலை அந்த மாதிரி சைடில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கம்பார்ட்மெண்ட்டோட யாரும் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹாரி பிளாட்ஃபார்மில் ஒரு பையனை பார்த்தார்ல, அவர் தான் இப்போ அவங்க வந்து நிற்கிறாரு. அவர் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அந்த பையன் சொல்கிறான், சாரி யாராவது ஒரு தேரியை பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹாரியும் ராணும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து நான் என்னோட தொலைச்சிட்டேன், அவன் என்னை விட்டு எங்கேயாவது போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹாரி வந்து அவன் சீக்கிரம் கிடைச்சிருவான் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே அங்கே விட்டு போயிடுறாரு. இப்போ ரான் வந்து இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரியல, நான் மட்டும் தேரையை கொண்டு வந்திருந்தேன்னா எப்பயோ அதை தொலைச்சிருப்பேன், ஆனால் பாரு என்கிட்ட ஸ்கேபர்ஸ் இருக்குது, அதனால என்னால் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை பார்க்குறாரு. அது இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இது செத்துச்சுன்னா கூட எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு, இவனை நான் நேற்று எல்லோவா மாற்ற ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஸ்பெல் ஒர்க் ஆகலை, உனக்கு காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரங்க்லேருந்து ஒரு வாண்ட் எடுக்கிறாரு. அந்த வாண்ட் அங்கங்கே தெரிச்சிருக்கு. அதோட டிப்லேருந்து ஏதோ வெள்ளையாக மினுக்குது. ரான் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு யூனிகார்ன் ஹேரே வெளியில் வந்துருச்சு. சரி பரவாயில்ல நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண போறாரு. இப்போ கம்பார்ட்மெண்ட் டோர் வந்து மறுபடியும் திறக்குது. இப்போ யார் வந்திருக்காங்கன்னா அந்த தேரை தொலைச்சால அந்த பையனோட ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க உள்ள வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ஒரு தேரையை பார்த்தீங்களா, நெவில் அவனோட தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசி டோன்ல கேட்குறாங்க. அதுக்கு ரான் வந்து நாங்கள் ஆல்ரெடி அவன்கிட்ட பார்க்கலன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றாரா. ஆனால் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. ரான் கையில் இருக்க அந்த வாண்டை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, ஓ நீ மேஜிக் பண்ண போறியா, சரி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ ரான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொண்டையை சரி பண்ணாரு. சரி பண்ணிட்டு இப்போ மந்திரத்தை சொல்றாரு. சன்ஷைன் டேசிஸ் பட்டர் மெல்லோ டர்ன் திஸ் ஸ்டூபிட் ஃபேட் ராட் எல்லோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த எலி வந்து கலர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த மந்திரம் கரெக்ட்னு உனக்கு தெரியுமா, அப்படியே இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, நான் கொஞ்சம் சிம்பிள் ஸ்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆனிச்சு. என் ஃபேமிலியில் யாருக்குமே வந்து மேஜிக் தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸ் லெட்டர் கிடைச்சப்ப நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஆனால் ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் கேள்விப்பட்டதுலேயே விச் கிராஃப்ட்டுக்கு பெஸ்ட் ஸ்கூல் ஹாக்வர்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நான் கோர்ஸ் புக்லாம் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் என் பேர் ஹெர்மைனி கிரேஞ்சர், உங்க பேர்லாம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப படப்படன்னு பேசியிருப்பாங்களா. ஹாரி ரானும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் புக்கெல்லாம் படிச்சுட்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரான் சொல்றாரு, என் பேர் ரான் வீஸ்லி அப்படின்னு. ஹாரி வந்து ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு உண்மையிலே வா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நான் கோர்ஸ் புக் தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மாடர்ன் மேஜிக்கல் ஹிஸ்ட்ரி, தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி டார்க் ஆர்ட், கிரேட் விசார்டிங் ஈவெண்ட் ஆஃப் தி 20th century, இது எல்லா புக்லேயும் வந்து உன்னை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. ஹாரி வந்து என்னை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அதுக்கு ஹெர்மைனி பார்த்தீங்கன்னா, ஓ நோ உனக்கு தெரியவே தெரியாதா, நான் மட்டும் நீயா இருந்ததுன்னு வச்சுக்கேன் இந்நேரம் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன். அப்புறம் உங்க 2 பேருக்கு தெரியுமா நீங்க எந்த ஹவுஸ்ல இருக்க போறீங்கன்னு, இதை பற்றி தான் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கிரிஃபிண்டோர்ல இருந்தால் நல்லா இருக்கும், நான் விசாரிச்சதுலேயே அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட். டம்பிள்டோர் கூட அங்கே தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரெவன்க்லாம் ஒன்றும் அவ்வளோ பேட் கிடையாது. சரி ஓகே நானும் நெவிலும் போய் அவனோட டோர் தேடுறோம், நீங்கள் 2 பேரும் உங்கள் யூனிஃபார்ம் வந்து மாற்றிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே சீக்கிரம் போயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ரான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஹவுஸில் இருக்கேனோ அந்த ஹவுஸில் இந்த பொண்ணு இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரோட வாண்டை வந்து அந்த ட்ரங்க்ல திருப்பி வைக்கிறாரு. வச்சிட்டு இருக்கும் போதே சொல்றாரு, ஜார்ஜ் இதை எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும், இது சும்மா டம்மி ஸ்பெல்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காராரா. இப்போ ஹாரி வந்து உன் பிரதர்ஸ்லாம் எந்த ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரான் வந்து கிரிஃபிண்டோர், எங்கள் அம்மா அப்பா கூட அங்கே தான் இருந்தாங்க, நான் மட்டும் அந்த ஹவுஸ் போகலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரெவன்க்லாம் ஒன்றும் அவ்வளோ பேட் இல்லை, பட் நினச்சிப்பாரு நான் வந்து சிலரின்னு போயிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரா. இப்போ ஹாரி சொல்கிறாரு, அந்த ஹவுஸில் தானே அந்த வால் அதாவது யூனோஹோ வந்து இருந்தார் அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரான் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஹவுஸில் போட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹாரி வந்து அவரை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரியுமா ஸ்கேபஸோட அந்த மீசை வந்து லைட்டாக கலர் மாறின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு, உங்கள் அண்ணனுங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஹாக்வர்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ரான் சொல்கிறாரு, சார்லி ரொமானியாவில் ட்ராகன்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கான், அப்புறம் பில் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கான், ஏதோ கிரீன் கார்ட்ஸ்க்காக வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கிரீன் கார்ட்ஸ் நியூஸ் பற்றி கேள்விப்பட்டியா, இன்றைக்கி டெய்லி ப்ராஃபிட் ஃபுல்லாக அதை பற்றி தான் போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மகிழ்வெல்ல அதெல்லாம் ஒன்று கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், கிரீன் கார்ட்ஸ் யாரோ கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே ஹாரி வந்து அப்படியா என்னாச்சு அவங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. ரான் வந்து ஒன்றுமே ஆகலை, அதனால தான் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகிருக்கு, அவங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க, எங்கள் அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பவர்ஃபுல் டார்க் விசார்ட் தான் அதை ட்ரை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் அவங்க அதையுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல, அதான் ஒரே குழப்பமாக இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க, ஏன்னா ஒருவேளை இந்த யூனோஹோ வந்து அதுக்கு பின்னாடி இருப்பானோ என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு.
ஹாரி வந்து அந்த நியூஸை மண்டக்குள்ள அப்படியே ஓட்டி ஓட்டி பார்க்குறாரு. அவருக்கு இந்த யூனோஹூன்னு கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. இந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே வேற போகிறாரு. அங்கே எல்லாருமே யூனோஹூன் தானே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஹாரிக்கு வந்து வோல்டமோர்ட்னு அவர் பேர் சொன்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ரான் கேட்குறாரு, உன்னோட ஃபேவரட் குடிச் டீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹாரி வந்து எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. அதுக்கு ரான் வந்து உனக்கு எதுவுமே தெரியாதா, இதுதான் உலகத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி 4 பால் இருக்கும், 7 பிளேயர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பொசிஷன் பண்ணி நிற்பாங்க, அதுக்கப்புறம் இவனும் அவங்க பிரதர்ஸும் சேர்ந்து பார்த்த மேட்சஸ்ஸு, அப்புறமேட்டு காசு இருந்துச்சுன்னா அவன் ப்ரூம் ஸ்டிக் வாங்குவான், அதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கம்பார்ட்மெண்ட் டோர் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இந்த தடவை நெவிலோ ஹெர்மானியோ இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு 3 பசங்க வந்து நிற்கிறாங்க. சென்டரில் இருக்க பையன் பார்த்தீங்கன்னா ஹாரி அங்கே டைனலியில் பேசியிருப்பார்ல ஒரு ட்ரெஸ் கடையில், அந்த பையன் தான் வந்து நிற்கிறாரு. இப்போ அந்த பையன் சொல்கிறாரு, அப்போ அது உண்மைதான், எல்லாரும் ட்ரெயினில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஹாரி பாட்டர் இருக்கான்னு, நீ தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஹாரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க 2 பசங்களை அப்படி பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெருசாகவும் ஜப்பியாகவும் அப்படி பாடி கார்டு மாதிரி நிற்கிறாங்களா. அதை நோட் பண்ணிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா இது கிரேப், இது காயல், அப்புறம் என் பேர் மேல்ஃபாய், ட்ராக்கோ மேல்ஃபாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரானுக்கு கொஞ்சம் டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. ஆனால் அந்த பையன் அதை நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிட்டு சொல்கிறான், என் பேரை பார்த்தா உனக்கு என்ன காமெடியாகவும் இருக்குது, உன்னை பற்றி கேட்கவே வேணாம், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வீஸ்லிஸ் எல்லாருக்குமே வந்து ரெட் கலரில் ஹேர் இருக்கும், ஃப்ரிக்கல்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக குழந்தைங்கள வேறு வச்சுருப்பாங்க. இப்போ ட்ராக்கோ வந்து ஹாரியை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கூடிய சீக்கிரமே தெரியும் விசார்டிங் ஃபேமிலியில் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுன்னு, அதனால் நீ தப்பானவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு உன் பேரை நீ கெடுத்துக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹேண்ட் ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. ஆனால் ஹாரி வந்து ஷேக் பண்ணவே இல்லை. அவர் சொல்கிறாரு, யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு நானே எனக்கு சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரா. இப்போ ட்ராக்கோவுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிருது. அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் நீயா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன் பாட்டர், நீ இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உனக்கு நடக்கும், அவங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியலை, நீ இந்த மாதிரி தகுதி தராதரம் இல்லாத வீஸ்லி குடும்பத்தோடையும் ஹாக்ரிடோடையும் சுத்திட்டு இருந்தனா ஓம் புத்தியும் கெட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே 2 பேரும் அப்படியே சீட்ல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. ரானோட முகம்லாம் அப்படியே செவந்திருக்கு. அவர் சொல்றாரு, எங்க அது இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு டிராகோ வந்து இப்போ என்ன எங்க கூட ஃபைட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹாரி வந்து நீங்க இருந்து போகலைன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு டிராகோ வந்து ஆனா எங்களுக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்லையே, கரெக்ட் தானே பாய்ஸ், நாங்க வேற எங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோம், உங்ககிட்ட நிறைய ஸ்வீட் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காயில் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்வீட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கையை வைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடறாரு. என்னன்னு பார்த்தா ஸ்கேபர்ஸ் வந்து அவரோட கையை வந்து கடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து இவர் வேற பயத்தில் கையை வந்து நல்லா அப்படி ஃபாஸ்ட்டாக உதறாரா. ஸ்கேபர்ஸ் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு போய் விண்டோவில் அடிச்சு கீழே விழுந்துருது. இவங்க 3 பேரும் இங்கே நிறையா எலி இருக்குடோ அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஹெர்மைனி வந்து அந்த பக்கமாக வராங்க. வந்து உள்ளர ஸ்வீட்லாம் சதுரி கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரான் பார்த்தீங்கன்னா ஸ்கேபர்ஸ் கீழே விழுந்ததில் அதை வந்து வாழை பிடிச்சி இப்படி தூக்கி பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இவன் மயங்கிட்டான் போல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹாரி வந்து இல்லை அப்படி தெரியல, எனக்கு தெரிஞ்சவன் திருப்பி தூங்க போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ ரான் கேட்குறாரு, உனக்கு மேல்ஃபாய் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹாரி வந்து அந்த டைகல் நிலையில் நடந்தது எல்லாத்தையும் வந்து இப்போ சொல்கிறாரு. அதுக்கு ரான் சொல்கிறாரு, இவங்க ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியும், அந்த யூனோக்கு காணப்போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சைடு வந்த ஃபேமிலியில் இவங்களும் ஒருத்தவங்க ஏதோ அவங்கள வந்து வசியம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதை நம்பவே இல்லை. அவர் சொல்வார், மால்ஃபாயோட அப்பாவுக்கு வந்து டாக் சைடு போகிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை, எப்போ வேணாலும் போவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இப்போ ரான் வந்து அப்படியே ஹெர்மைனியை பார்க்குறாரு. பார்த்துட்டு உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஹெர்மைனி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக உங்கள் யூனிஃபார்ம் மாற்றிக்கோங்க, நான் இப்போ தான் முன்னாடி போய் கண்டக்டரை கேட்டுட்டு வந்தேன், இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஹாக்வர்ட்ஸ் போயிடுவோமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இங்கே சண்டை போட்டுட்டு இல்லைல்ல, அப்புறம் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் சண்டை போடல, ஸ்கேபர்ஸ் தான் சண்டை போட்டான், அப்புறம் நீ கொஞ்சம் வெளியில் போறியா, நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹெர்மைனி பார்த்தீங்கன்னா, ஓகே வெளியில் எல்லாரும் சின்ன பிள்ளைத்தனமாக ரேஸ் வச்சு காரிடோரில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொல்கிறாங்க, அப்புறம் உன் மூக்கில் ஏதோ ஒட்டி இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரான் பார்த்தீங்கன்னா ஹெர்மைனி போகிற வரைக்கும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹாரி வெளியில் பார்க்குறாரு, இருட்ட ஆரம்பிச்சிருது. காரிடோரில் வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது, இந்த மாதிரி இன்னும் 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸ் போயிடுவோம், உங்கள் லக்கேஜஸ்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க, அதை தனியாக நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ரானும் ஹாரி வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆகிட்டு பிளாட்ஃபார்மில் நிற்குது. இப்போ எல்லாரும் அங்கேருந்து இறங்குறாங்க. வெளியில் நல்லா இருட்டாக இருக்குது, ரொம்ப காற்று வேறு சில்லுன்னு அடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. ஹாரி வந்து எங்கோ கேட்ட குரல் அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. ஒரு விளக்கு மட்டும் அங்கேருந்து வர மாதிரி இருக்கு. ஹாக்ரிட் தான். ஹாக்ரிட் ஹாரியை பார்த்துட்டு எல்லாம் ஓகே தானே ஹாரி அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் அவர் அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் சின்ன பாதை மாதிரி இருக்குது, அதில் நடந்து போயிட்டு இருக்காரு. யாருமே எதுவுமே பேசிக்கல, எல்லாம் அமைதியாக தான் வராங்க. இப்போ ஹாக்ரிட் சொல்கிறாரு, அந்த பெண்டு கிட்ட போனதுக்கப்புறம் நீங்கள் ஹாக்வர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் அந்த பெண்டு கிட்ட வந்துடுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாதை வந்து இப்போ ஒரு லேக்கில் போய் முடியுது. அந்த லேக்லேருந்து அந்த ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது நைட் ஸ்கையில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஏரியோட கரைக்கிட்ட வந்து நிறைய போட் இருக்குது. ஹாக்ரிட் சொல்கிறாரு, 4 பேருக்கு மேலே ஒரு போட்டில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு
போட்டில் தனியாக ஏறிக்கிறாரு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஏற ஆரம்பிச்சாங்க. ஹாரி, ரான், ஹெர்மைனி, நெவில் இவங்க 4 பேர் ஒரு போட்டில் ஏறிடுறாங்க. இப்போ ஹாரி சொல்கிறாரு எல்லாம் ஏறியாச்சுல, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னதும் போட் எல்லாமே வந்து தானாக அந்த கேஸ்டில் நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்து தான் வராங்க, யாருமே எதுவுமே பேசிக்கல. இப்போ போட் வந்து அந்த கேஸ்டில் கிட்ட போயிடுச்சு. அங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போக போகுது. ஹாக்ரிட் வந்து எல்லாம் தலையை குனிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அந்த டனல் வழியால் அது உள்ளே வந்து எல்லா போட்டும் அங்கே நின்றுது. ஸோ எல்லாரும் போட்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஹாக்ரிட் வந்து எல்லாரும் பத்திரமா இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் நெவில பார்த்ததும் ஓய் ஒன்னதான் இது உன்னோட தேரை தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தேரையை எடுத்து காட்டுறாரு. நெவில் அதை பார்த்ததும் ட்ரெவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறாரு. இப்போ எல்லாரும் ஹாக்ரிடை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி இப்போ கேஸ்டிலோட ஃப்ரெண்ட் டோருக்கு முன்னாடி வந்து எல்லாம் நிற்கிறாங்க. ஹாக்ரிட் இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டீங்களே, அப்புறம் நீ உன்னோட தேரையெல்லாம் பத்திரமா தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ்டிலோட டோரை வந்து 3 தடவை தட்டுறாரு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.